கண்டிப்பா சொல்லவே மாட்டோம். என்னைக்கு கண்டிப்பா சொல்லவே மாட்டோம். எந்த ஒரு கட்சியோட இல்ல அரசியல் எப்பயுமே சொல்றாங்க நாங்க வந்து எந்த ஒரு கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நாங்க சொன்னதே இல்லை. 96ல இந்த தடவை நாங்க யாரோட கூட்டணி வைக்கலன்னு சொல்லுவாரு. ஓகேங்க, இப்போ வந்து கூட நாங்க யாரோட கூட்டணி சொல்லுவாரு. எப்பயுமே நாங்க வந்து என்ன வருங்க ராமதாஸ் சொன்னா எப்பயுமே நாங்க இனிமேல் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம். அந்த மாதிரி நாங்க பேசவே மாட்டோம். எங்களுக்கு வந்து அரசியல் நிதானம் தேவை. எங்களுக்கு வந்து வார்த்தைகளை நாங்க வந்து அள்ளி இறக்க மாட்டோம், அள்ளி தெளிக்க மாட்டோம். எங்களுக்கு உங்களோட வார்த்தைகளை வந்து நீங்க விளம்பரத்துக்கு நீங்க பேச்சுக்கான சொன்னீங்களா, அதுக்கான விளக்கத்தை நான் அதுக்கான விளக்கத்தை நான் வந்து எப்படின்னா எனக்கு கிடைச்ச இடத்துல மட்டும் தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். எப்படின்னா கிடைச்ச இடத்துல பேசாதது கிடைச்ச இல்ல. நான் என்னோட பேச்சு எப்படின்னா கமிட்டிங்கிறது அந்த கமிட்டி இல்ல அந்த கமிட்டிக்கு நான் வந்து விளக்கம் ஒரே நிமிஷம் சார். பேச்சு சைக்கோங்கிறது எப்படி தெரியுமா? நான் வந்து போயிட்டு இல்ல கட்சியில் ஈட்டிக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் ஒன்று போட்டுட்டு உட்காந்து நான் பாட்டுக்கு எக்கப்பக்கான்னு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து பேச்சு சைக்கோ. எனக்கு எப்படின்னா எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை மட்டுமே நான் இங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். நான் ஒரு சட்டசபைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிழிச்சு எடுப்பேன். வாய்ப்பு நீங்க நான் கொடுக்குறது நானே தான் எடுத்துக்கிறேன். இது வந்து வாய்ப்பு இந்த இடத்துல நானே எடுத்துக்கிறேன். இதே நான் வெளியே போயிட்டு மேடை போட்டுட்டு நான் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு நான் பேசுறதை கேளுங்க, நான் இந்த மாதிரி வந்து மாற்றம் இல்லவே இல்லை. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு சீட்டு ஒன்று இருக்கு, எனக்கு வாய்ப்பு ஒன்று இருக்கு. நான் அதை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்ப கேளுங்க, உங்களோட கேள்வி இல்ல அது கொஞ்ச நாள் நான் வந்து மேடை போட்டு பண்ணுவேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேச வந்து ஒரு கூட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இந்த நாள் இந்த கூட்டம் அப்படி கார்த்திக் கலி பெருமாள் அவர்களுடைய பேச்சை கேட்க மக்கள் திரண்ட வெள்ளத்தில் வந்து ஒரு 1000 பேருக்கு மேல வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் ஒரு நடக்க போகுது. இதனால வந்து நம்ம என்ன பார்த்து வழக்கறிஞர் இருக்கீங்க. ஒரே ஆங்கிள் எடுத்தா நல்லா இருக்கு. வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றேன் இல்ல, இப்ப ஸ்டேட்மெண்ட் கிளியரா திருப்பி சொல்றேன். சொன்னார்ல எந்த காலத்துலயும் யாரோடையும் கட்சி கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னது இல்லைங்கிற மாதிரி சொன்னார்ல. அதுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் தான். 96ல வைகோ வெளில வர்றப்ப கட்சி அந்த 96ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போ அந்த 93 அந்த எலெக்ஷன்ல வெளியில அதிகமான கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. எந்த காலத்திலயும் டிஎம்கே கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு என்ன சொல்றேன். நான் என்ன சொன்னேன் முன்னாடி நான் தெளிவாக சொல்றேன். நான் என்ன சொன்னேன், எந்த ஒரு கட்சியோடையும் நாங்கள் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்லாம் வந்து பிரிச்செல்லாம் பேசிட்டோம்னா அன்னைக்கு வந்து சூழ்நிலையில் வந்து நாங்கள் வந்து மதிமுக உருவான போது நெருப்பின் மேலே உருவானது இல்லை நெருப்பின் மேலே உருவானது அப்படிம்பாங்க. டிஎம்கே மட்டும்தான் வந்து சொன்னார ஒழிய ஓகேங்களா, அது வந்து ஏடிஎம்கே வைக்க மாட்டோம், காங்கிரஸோட வைக்க மாட்டோம். இல்லை ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் நாங்கள் அது ஒரு பேச்சினோட இது நீங்கள் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லை ஆமாம் இனிமேல் நாங்க என்னைக்குமே திராவிட கட்சிகளோட எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காலகட்டத்தில் கூட்டணி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னா ஓகேங்களா. இதே நாங்க வந்து திமுக எந்த கூட்டணி நாங்க வச்சோம்னு சொல்றீங்க. எம்பி எலெக்ஷன் யாருங்க? எம்பி எலெக்ஷன் வந்து நாங்க வந்து மத்தியில பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. நாங்க இருங்க சொல்லுங்க, நீங்க கூட்டணி திமுக அதான் சொல்றேன் நான். திமுக 96ல சொன்னாரா சொல்லி அதுக்கு சரி இருங்க. டிஎம்கேவோட சொன்னாரு, நான் எப்போ கூட்டணி வச்சேன்னு மட்டும் சொல்றீங்க. அதுக்கு அடுத்து சரி அது நான் எப்போ அதுக்கு எடுத்து வச்சாரா? அதுதான் நான் சொல்றேன். இன்ன வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டணி நாங்கள் கூட்டணி வைக்கலைங்க. நான் கூட்டணி வச்சாரு. இல்ல இருங்க, கூட்டணி நீங்க எந்த மாதிரி கூட்டணி சொல்றீங்க அதை மட்டும் சொல்லுங்க. மத்தியில சென்ட்ரல் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து நாங்க வந்து பிஜேபியோட கூட்டணி ஏதோ ஒண்ணு இல்லை, நீங்களும் ஒத்துக்க முடியாதுங்க. எங்களோட கூட்டணி அடுத்து ஏடிஎம்கே கூட தான் வரும். அவனோட கூட்டணி நாங்க சொல்லிக்க முடியுமா? அப்பெல்லாம் இல்ல விஜயகாந்த் நாங்க பிஜேபி விஜயகாந்த் கூட தான் எங்க கூட வருவோம். அதுக்கு நாங்க விஜயகாந்தோட கூட்டணியா இருக்கோமா? ஏடிஎம்கேவோட தலைமை தான் நாங்க வந்து ஏற்றுக்கிட்டோம். அதுக்குன்னு விஜயகாந்தோட கூட்டணியா எங்களுது இல்ல அப்படி சொல்ல முடியும். இப்ப ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சிருந்தால் ஏடிஎம்கேவோட மட்டும் தான் எங்களுடைய கூட்டணி, கம்யூனிஸ்டோடையும் கூட்டணி இல்ல. இது வந்து இது இவங்களோட கூட்டணி இல்ல.
கூட்டணின்னா எப்படி தெரியுமா, தலைமையை வந்து யார் ஏற்றுக்கணும் அந்த தலைமை. இப்போ திருமாவளவன் இருங்க ஒரே நிமிஷம். கூட்டணின்னா என்னன்னு நான் சொல்றேன். விடுதலை சிறுத்தை தெரியுங்களா, பாமக தெரியுங்களா? பாமகக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் எந்த ஒரு லிங்க்குமே இல்லை. விடுதலை சிறுத்தை திமுகங்கிற ஒரு தலைமை ஏற்றுக்குது, இவங்களோட கூட்டணி. ஓகேங்களா? பாமக வந்து பார்த்தீங்கன்னா திமுகங்கிற தலைமை ஏற்றுட்டு இவங்களோட கூட்டணி. இதில் வந்து மேடையில் போடும்போது ஓட்டுக்காக எடுக்கிற ஒரு கேவலமான ஒரு கேரக்டருங்க. இல்ல அதான் சொல்றேன், இது வந்து ஓட்டுக்காக எடுக்கிற ஒரு கேவலமான ஒரு கேரக்டர். இல்லவே இல்லை பாருங்க. எத்தனையோ கட்சிகள் வந்து கொள்கை ரீதியாக வந்து மாறுபட்டு கிடந்தாலும் அந்த தலைமைக்கு கீழே தான் வருவாங்க. இது பாருங்க, எல்லா கூட்டணி தலைவர்களுமே தெளிவாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? எல்லா தெளிவாகவும் சொல்லுவாங்க. அதனாலதான் எல்லாருமே வெளில வந்துட்டானுங்க. ஏடிஎம்கே கூட்டணி உண்டு, ஏடிஎம்கே கூட்டணி உண்டு, எல்லாருமே வெளில வந்தா. டிஎம்கே கூட்டணி தான் யாருமே இல்லை. டிஎம்கே கூட்டணி இருந்து கூட எல்லாருமே வெளில வந்தாங்க. டிஎம்கே எல்லாம் யாரையும் வெளியெல்லாம் அனுப்பலையே. டிஎம்கே வேற யாரையும் வெளில எல்லாம் அனுப்பலையே. அவங்களே வந்துட்டாங்க. யாரோட தலைமையில ஏற்றுக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க அதை சொல்லல. நீங்க சொல்லாததை நான் எப்படி ஏற்றுக்க மாட்டேனோ, நான் சொல்றது வந்து நீங்க ஏத்துக்கீங்க அப்படின்னு சொல்ல வரவே இல்லை. நான் அவருக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அவருக்கு புரிய மாட்டேங்குது. சூப்பர் பாயிண்ட்டுக்கு வந்து 1/2 மணி நேரம் யோசிச்சிருக்காரு. யாரும் எதுவும் பேசாதீங்க, பேசுங்க நீங்க பேசுங்க. நீங்க இப்போ ஒரு இடத்துல நீங்க வந்து நீங்க வைகோ கட்சியாவே இருந்துட்டு வைகோ கட்சி ஒரு இடத்துல நிற்குது. நீங்க ஜெயலலிதா விஜயகாந்த் கட்சி 3 பேரும் கூட்டணி. நீங்க என்ன சொல்லுங்க? ஜெயலலிதாவோட கட்சியோட மட்டும்தான் கூட்டணி. இப்போ நீங்க நிக்கிற இடத்துல நீங்க நிக்கிறீங்க. மற்ற கூட்டணி உங்க கூட்டணி யாரும் நிற்க மாட்டாங்க. அப்போ ஓட்டு விஜயகாந்த் கட்சிக்காரங்க உங்களுக்கு தானே போடுவோம். கண்டிப்பா போடுவோம். அப்ப எப்படி நீங்க விஜயகாந்த் கட்சிக்கார கூட்டணி ஓட்டுக்கு வந்து போடுறதுக்கு வந்து கூட்டணிக்கு வந்து இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க தான் வந்து மதிமுக மதிமுகவோட ஆதரவாளர் ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருக்கேன். கூட்டணி தர்மம்னா என்ன? கூட்டணி தர்மம் வந்து இல்ல கூட்டணி தர்மம்னா என்ன? காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் தான் கூட்டணி தர்மம்னு பேசிட்டு இருக்காங்க. பாமக கூட்டணி தர்மம், திருமாவளவன் கூட்டணி. திருமாவளவனுடைய நீ ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. காங்கிரஸ் இன்ன வரைக்கும் மேடையில் விமர்சனம் பண்ணலாம். ராஜீவ்காந்தியோட சிலைக்கு வடபழனியில் வந்து திருமாவளவன் வந்து போட்டோம். ஓகேங்களா? கேட்டது வந்து நான் காங்கிரஸ் கூட்டணி இல்லை, திமுக தலைமை மட்டும் ஏற்றுக்கிட்டேன். தெரியுமா உங்களுக்கு? வடபழனியில ராஜீவ்காந்தியோட சிலைக்கு திருமாவளவன் கட்சிக்காரர்கள் செருப்புல வந்து மாலை போட்டாங்க. நானும் அதாங்க சொல்றேன். அதுக்கான பதில் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவனுடைய கட்சிக்காரங்க எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சானுங்க. திருமாவளவனுடைய ஆபீஸை வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நிறைவேற்றாங்க. திருமாவளவனுடைய கட்சிக்காரங்க ஓகேங்களா? அது அன்னைக்கு வந்து திருமாவளவன் விளக்கம் கொடுத்தான். நான் காங்கிரஸுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, காங்கிரஸினுடைய கூட்டணியில் நான் இல்லை, நான் திமுக கூட்டணியில் மட்டும்தான் இருக்கேன். திமுக மட்டும்தான் நாங்க இருந்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா 10 நாள்ல வந்து திருமாவளவனுடைய கட்சி ஆபீஸ் வந்து அடிச்சு நொறுக்குனாங்க. ஓகேங்களா? ஆபீஸ்